நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, வேலியில போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டானான்னு. அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ தமிழ்நாட்டுக்குரிய ஈவேரா வகைராக்களுக்கு பொருந்தும். பெரியாரும் போராடினார், பெரியார் மட்டுமே போராடினார்னு சொல்லாதீங்க, பெரியாரிய ஒரு வழிகாட்டியா நாங்கள் ஏற்கிறோம், அவருடைய சாதி ஒழிப்பு சமத்துவ சமூக நீதி கோட்பாட்டில் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த பெரியாரிஸ்டுகள் இல்லை இல்லை அதை எப்படி பெரியாரை ஏற்றுக்க முடியும்னு சொல்ல முடியும், அவர் எப்படி வழிகாட்டுன்னு சொல்லுவீங்க, அவர் எவரும் இப்போ தலைவர் தெரியுமில்ல, இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு சாதி ஒழிப்புக்கு பெண்ணடிமைத்தனத்துக்கு பெண் விடுதலைக்கு அதே போல் இந்த மொழி சீர்திருத்தத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு. பெரியார் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, இது பெரியார் மண், பெரியார் பாதை, பெரியார் வழி அப்படின்னாங்க. பெரியார் பாதெல்லாம் ரொம்ப சுத்த போவோம், நான் மாட்டுத்தாவணி வழியாக போய்க்கிறேன்னு சொல்லி அவர் புழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ஒரு தடவை பெரியாரை பற்றி பேசுனதுக்கு பெரியாரை இழிவுபடுத்தும் சீமான்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் போட்ட சுபவீர பாண்டியில் தொடங்கி இன்றைக்கி வீட்டை முற்றுகையிட்ட திருமுருகன் காந்தி வகைரா வரைக்கும் தேர் எடுத்து தெருவில் விட்டுருக்காங்க. இப்போ அந்த சீமான் அறிவிச்சிருக்காரு பெரியாரை ஒழிக்காமல் ஓய மாட்டேன்னு சொல்லி. உண்மையிலே பெரியார், டேய் நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், நான் வாட்டில் செவனின்னு தடியை வச்சுட்டு படுத்துருந்தேன், இப்படி தேவையில்லாமல் அவனை சீண்டி விட்டு இப்போ எது வரைக்கும் இருக்க போகிறான். இப்போ நான் பேசுகிறது ட்ரெய்லர் தான், நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்னடா அலறீங்க, இனிமேல் தான் நான் மெயின் பிக்சரே காட்ட போகிறேன், இந்த ஈவேரா ராமசாமியுடைய மொத்த முகத்தரையும் கிழிக்க போகிறேன்னு சொல்லி 2 ப்ரெஸ் மீட் இன்னைக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. அதாவது இவங்க பேசாமல் இருந்தால் கூட இவ்வளோ தூரம் ஆயிருக்காது. இவங்க பேசுனதில், இவங்க வீட்டை முற்றுகை வரன்னு சொல்லி சொன்னதில் ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் அண்ணன் சீமான் வீட்டில் குவிஞ்சிருச்சு. இன்றைக்கி மட்டும் தமிழ்நாடுடைய மொத்த ஊடகமும் அண்ணன் சீமான் குறித்து பேசியிருக்குது. பெரியாரை பற்றி அண்ணன் சீமான் பேசியதை, பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத மொத்தமாக உடச்சி சுக்கு சுக்காக இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை உடச்சி போட்டார் அண்ணன் சீமான். இது இல்லாமல் ஈரோடு தேர்தல் களத்தில் வேற புழக்க போகிறேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஈவேராவுடைய பெண்ணிய சிந்தனைகள், கற்பப்பைய அறுத்து எரி அப்படின்னு ஏன் சொன்னார், பறையரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு அவர் ஏன் சொன்னார், இஸ்லாமியர் குறித்து என்னென்ன பேசியிருக்காரு, அதே போல் சாதி ஒழிப்பில் சமூக நீதியில் சமத்துவத்தில் மொழி சீர்திருத்தத்தில் அவருடைய பங்களிப்பு உண்மையிலே என்ன, யார் அந்த பெரியார் அப்படின்னு அவர் பிறந்த மண்ணிலே வச்சு புழக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தேவையா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. பெரியார் தான் தமிழ்நாட்டில் இந்த சண்முகா தேவர், முத்துராமலிங்க முதலியார், கருப்பசாமி நாடார் அப்படின்னு இருக்க பேர்களில் இந்த சாதி பேர்கள்லாம் திறந்தார். அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பேருக்கு முன்னாடி சாதி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பெரியார் தான் முதல்ல தீக்குளித்து இந்தி எதிர்ப்பில் தமிழ் மொழிக்காக தீக்குளித்து இறந்தவர்களை முதலியார்னு சாதி பேரை போட்டு எழுதினார். ஜிடி நாயுடுவை கடைசி வரைக்கும் ஜிடி நாயுடுன்னு தான் அழைச்சாரு. இதுதான் உங்களுடைய சாதி பெயர் ஒழிப்பா சாதி ஒழிப்பான்னு அண்ணன் சீமான் அவர்கள் தர்க்க ரீதியான கேள்வி கேட்டிருக்காரு. வாயில் குச்சை சவச்ச மாதிரி இருக்கு இப்போ பெரியாரிஸ்டுகளுக்கு. எங்கள் தாத்தன் ஒருத்தன் கீழப்பழு ஒரு சின்ன சமித்தி குளிச்சு செத்தான். அவன் யார் தெரியுமா? திமுகவிலிருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை அவன் தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்தில், நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்தில் தீக்குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதினது பத்திரிகையில் அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னசாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில் தீக்குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. மொழி சீர்திருத்தம் பண்ணாரு. அவர் இல்லைன்னா தமிழ் மொழி கீபோர்டில் ஏறி இருக்குமான்னு கேட்குறீங்க. இந்தி பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் முதல்ல திறந்ததே பெரியார் தான் சொல்லி உங்களுடைய பெரியாரிஸ்ட், பெரியாரிய பெருந்தொண்டர் நினைக்கப்படுகிற மதிவான் சொல்கிறாரு. இந்தி பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் முறையை திறந்தவர் தான் இந்தி எதிர்த்தாரா, அவர் தான் தமிழுக்கு பாடுபட்டாருன்னு சீமான் கேட்டிருக்காரு. லைட்டாக அடித்தார். இவங்க கதறதுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஈவேரா சிந்தனைகள் தொகுப்பு ஆணைமுத்து எழுதியது, குடியரசு விடுதலை மொத்தத்தை இருக்குடா 1924 அவங்க மொத்த பட்டியலும், டேய் இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கடா, நகைக்கடையை எழுதி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. தினம் புது பெரியார் குறித்த சுவாரஸ்யமான சம்பவங்களை, அவர் தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் செஞ்ச துரோகங்களை தோற்றுவிக்கிறார். இந்த கேள்விக்கு எவங்கிட்டையும் பதில் இல்லை. மதிமாறன் ஒருத்தர் இருக்கார் தம்பி,
அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்பல. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. இந்த பெரியாரிய கும்பலுக்கு ரொம்ப காலமாக இதே வேலை தான். இவர்களை நம்முடைய முன்னோர்கள் அண்ணல் தொங்கோல் வந்து கியாப்பில் ஆரம்பித்து முத்துராமலிங்க தேவர் தொடங்கி பல்வேறு தலைவர்கள் ஆளுமைகள் இவர்கள் எதிர்த்து போராடிருக்காங்க. எதிர்த்து போராடிய அத்தனை பேரையும் தனி மனித தாக்குதல் நிகழ்த்தி, ஆபாச அர்ச்சனை நிகழ்த்தி, அவருடைய உருவப்படங்களை கொளித்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் கருத்தியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த கீவேரா கும்பல் என்ன பண்ணுது? இவங்க நாம் தமிழர் கட்சி பெரியாருடைய புகைப்படத்தை இழிவுபடுத்தியிருக்காங்களா? இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறோம். அரிட்டாப்பட்டிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, பரந்தூருக்கு வந்து நிலத்தடுக்க பார்க்குறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து மதுமத போதையில் டாஸ்மாகில் பல ஆயிரம் மக்கள் வந்து சாகுறாங்கன்னு சொல்கிறோம். இந்த ஆட்சிக்கு எதிராக நம்ம போராடுறோம். என்னைக்காவது ஸ்டாலினுடைய உருவமுமை எரிப்பு, ஸ்டாலினுடைய படத்தை வந்து செருப்பால் அடிக்கிறது, ஸ்டாலினுடைய படத்தை தூக்கி தெருவில் போட்டு காலை வச்சு மிதிக்கிறது, விளக்கமாத்தல் அடிக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோமா? ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தையும் அவருடைய புகைப்படத்தையும் செருப்பால் அடித்து நாய்க்கு மாலையாக போட்டுலாம் கர்நாடகன். அந்த கன்னடக்கும் இந்த பெரியாரிய கும்பலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த கன்னடன் தமிழ்நாடு முதலமைச்சரை இழிவுபடுத்திய போது முதல்ல கண்டித்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஆனால் இந்த பெரியாரிய கும்பல் அண்ணன் சீமான் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தூரமாக நின்றுக்கிட்டு சீமான் வெளியே வான்னா நீ கூப்பிடு தூரத்தில் போய் கேட்டால் கூட கேட்கும். நீ 2 கிலோமீட்டருக்கு அங்கே நின்று கூப்பிட்டா எப்படா கேட்கும்? அங்கே ஒரு சலூன் கிடந்திருக்கு, பக்கத்தில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அம்பானி கடையை. இந்த பக்கம் பார்த்தா சலூன் கடையில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவன் பூரா திராவிட மைசூர்லாம் வாங்கடா வந்து வெட்டிட்டு போங்கடான்னு இருக்கான். திராவிட மயிரெலாம் வந்து வெட்டுறேன் அப்படின்னு இருக்கான். சலூன் கடையில் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்குறது, காவல்துறை போகிற ஒரு தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் அந்த வண்டி ஏறி போயிருக்காங்க. வெக்கம் கெட்டவங்க. அட வெக்கம் கெட்டவங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சரி, இப்போ அண்ணன் சீமானுடைய வீட்டை முற்றுகிட வந்த இந்த கும்பல், இந்த 34 அமைப்பு, இந்த 200 பேர், இன்னைக்கு தாங்க அந்த கொடியவே நான் முதல்ல பார்க்குறேன். மே 17 கொடியை சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு தான் நான் முதல்ல பார்க்குறேன் சீமான வீட்டில் தான். இந்த நம்ம ஊரில் கிராமத்தில் வட்டிக்கு வர்ற ஆட்கள் இருப்பாங்க, பழைய ஆட்கள், நல்லா பட்டாப்பட்டி டவுசர் போட்டிருப்பாங்க. இந்த ராசுகுட்டி படத்தில் கூட நம்ம இவர் போட்டிருப்பாப்புல பாக்கியராஜ், அந்த பட்டாப்பட்டி டவுசர் மாதிரி பல கோடி தெரியுது. முதல்ல சத்தியமாக இன்றைக்கி தான் பார்க்குறேன், எங்கேயுமே பார்த்தல. நேற்று நைட்டாக உட்காந்து அடிச்சிருக்காங்க, டைலர் உட்காந்து நைட்டே அடித்து சீமான வீட்டுக்கு போகணும், புது கொடியை ரெடி பண்ணியிருக்கான். இப்போ எல்லாம் கொடி அவன்கிட்டது கொடி, அவன் டவுசரே போட மாட்டான், அவன்கிட்ட கொடி எப்படி இருக்கும்? அந்த கொடியை பூரா தச்சு கொண்டு வந்துருக்காங்க, ஒரு 15 கலரில் கொடி. இந்த கொடியை தூக்கிட்டு வந்து பெரியார் போட்டோவை காட்டிக்கிட்டு ஒருத்தன் சீமான போட்டோ வச்சு அடிக்கிறான், இன்னொருத்தன் பெரியார் போட்டோ பிடிச்சிருக்கேன், யார் போட்டோன்னு தெரில, உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் டம்மு. பெரியார் போட்டாது, ராமசாமி போட்டாவை செருப்பை அது இங்கே போட்டோவை காட்டுவோம், நீங்கள் செருப்பை கழட்டி அடிக்கணும்னு இவன் பெரியார் போட்டோவை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. டிம்முன்னு அடிக்கிறாங்க. எதுக்கு வந்தோம், என்ன நோக்கத்துக்கு வந்தோம்? அங்கே ஒரு 5-6 அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மாக்கள்கிட்ட போய் எதுக்குமா வந்திருக்கீங்க? நாங்கள் தமிழ் புலிகள் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். ஓ அப்படியாம்மா, சரி எதுக்கு வந்தீங்க? சீமானை எடுத்து பேச வந்தோம். சீமான் என்ன பேசினார்? பெரியாரை பேசிட்டானா? பெரியாரை என்ன பேசினார்? பெரியாரை பேசிட்டாருப்பா. பெரியாரை என்னம்மா பெரியாரை பேசி ரொம்ப கேட்காதப்பா, தெரியாது, அதைத்தான் சொல்ல பெரியாரை பேசிட்டாரு, அதுக்காக நாங்கள் வந்தோம். சரி, இவர் யாருன்னு கேட்டால் அந்த தமிழ் புலிகள் கட்சியோ ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவர் அதியமான்னு ஒருத்தர், ஆதித்தமிழர் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, அது அதிகமான அவர் யாரு கேட்டால் அவர் தெரில. அந்த அம்மாவுக்கே தெரியல, அந்த ஏகத்தை தான் கூட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் இங்கே லட்சணம். சும்மா ஒரு ஆளுக்கு 100 ரூபா தர்றோமா, மத்தியான சாப்பாடு தயிர் சாதம் சாம்பார் சாதம் தரணும், ஆளை செட் பண்ணி ஒரு 50 பேர் இந்த பெண்களை கூட்டு வந்திருக்காங்க. எதற்காண்டி இங்கே வந்திருக்கீங்க இன்னைக்கு? போராட்டம். என்ன போராட்டம் இன்னைக்கு? என்ன போராட்டம்? எதற்காண்டி? சீமானை எதிர்ப்பு. சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமானை தெரியாத, தெரியாம தான் வந்தீங்களா? யார் கூப்பிட்டு வந்தாங்க? கூப்பிட்டு வந்தாங்க, எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு தலைவின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க பணம் எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வீட்டுக்கு போனால் தான் தருவாங்க. ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பெரியாரை வர வைக்கணுன்றாங்களா, போக வைக்கிறேன்னு சொல்கிறாங்களா தெரியல. இன்னொரு அவர் வந்து கைது செய்யன்றாங்க, அதான் எங்களுக்கு தெரியும். சீமானை எதிர்ப்பதற்காண்டி இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. எதற்காண்டி இவங்க கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆமாம், சொல்லனா சொல்லியிருந்தா பரவாயில்ல. உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்களே எங்களையா? இங்கே சாப்பாடு என்ன பண்ணலாம், இங்கேயும் சாப்பாடு அங்கேயும். ஆமாம், வீட்டில் பாடுபட முடியல. அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும்.
இவர் யாரு? சீமானு. சீமான். ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா? நான் போட்டு வரேன் அப்பப்போ. அப்புறம் நம்ம சுந்தரவள்ளி தலைமையில் ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க. பசுமன் பாண்டியன் தலைமையில் அவன் கட்சியில் வந்து அவன் தான் பொதுச் செயலாளர், அவன் தான் தலைவர், அவன் தான் பொருளாளர், அவன் தான் தொண்டர். அவன் டிரைவரே அவன் கட்சியில் கிடையாது, அவன் டிரைவரே கிடையாது. ஆக்டிங் டிரைவரை போட்டு தான் அவன் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். மதுரையில் போஸ்ட் ஓட்டினா 3 மகன் அவனுக்கு இந்த பசுமன் பாண்டியனுக்கு. அதில் 2 மகன் போட்ட போஸ்ட் தான் போடுறான். 3ஆம் மகன் சொல்கிறான், என் போட்டோவை போட்டால் மண்டை பொழந்துடும், வீட்டு பக்கம் வந்து சோத்தில் வெஸ்த வச்சிடும், என் போட்டோவை போட்டால் தான் உன் முகர கட்டிக்கிட்டு என் போட்டோ போட்டு என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்விக்கிறாங்க, இதுதான் அவங்க அப்பாவான்னு சொல்லி. அதில் என் போட்டோ போட சொல்லி மூத்த மகன் சொல்லிட்டானா. அதில் 2 போட்டோவை போட்ட மகன்லேயே ஒரு மகன் என் கட்சியில் இல்லை. அந்த 3 பேரும் இருந்து வந்திருக்காங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஊரில் கழிச்சு கட்டின குப்பை இதை சொல்லுவாங்களே, ஊரில் இருக்கிற அத்தனை சல்லி போயில அங்கே தான் இருக்கிறான். இந்த பாட்டில் திருடினவன், கஞ்சா விற்கிறவன், கட்டைப்பீடி அடிக்கிறவன், ஊரில் வந்து டீ கடையில் வந்து ஏதாவது எச்சி கிளாஸ் கிடைக்குமான டம்ளர் குடித்தா அது எச்சி கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. அதை யாராவது டீ குடித்தா அது எச்சி கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. அந்த மாதிரி குரூப்பு, கட்டைப்பீடி அடிக்கிற குரூப்பு, போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கடா, ஒரு 2 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு 50 பைசா நீ எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க. ஊரில் போட்டு கருப்பிட்டுமா எங்கள் ஊரில் வந்து ஒன்றுத்துக்கு உதவாதவன் ஒரு 4000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு 50 காசு மிச்சம் நீ வச்சுக்கோப்பா போ அப்படி அந்த மாதிரி குரூப்பு பூரா அந்த அண்ணன் சீமான் விட்டு முட்டுருக்கேன். பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, அந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கோபம். அதான் சொல்ற, டேய் நீ ஏன்டா வர்ற அல்ல கையி, முதல்ல முதலாளியை வர சொல்லு, மெயின் ரவுடியை வர சொல்லு. என் ஸ்டாலினுக்கு வாயில சொல்லுக்கா, உதயநிதி ஸ்டாலினுக்கு வாயில சொல்லுக்கா. பெரியாரை பற்றி சீமான் பேசிட்டாருன்னே உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்படி போகிறாப்புல, வடிவேல் நகரம் படத்தில் போகிறல, உசிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காப்புல. சொல்லுங்க, சீமான் பேசுனது தவறுனா பொழப்பாரு. எப்படி தவறு, ஏன் தவறு, நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் வந்து ரேஸ்லேருந்து வான வேடிக்கை மொக்கொண்டு வந்து 4000 தலைமுறைக்கு தோண்டி திட்டுவாப்புல. ஆர்எஸ் பார்ட்டி சொல்கிறாப்புல, நாம் தமிழ் கட்சி வந்து நான் நினச்சேன்னா தடை பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து சீப்பா ஆரம்பித்த கட்சி, அவர் திமுக கூட இணைச்சிடாத கட்சியை இப்போ வந்து நான் நினச்சா கேஸ் போட்டு தடை பண்ணுவேன், நீ நல்லா ஆத்தாப்பளுக்கு பிறந்திருந்தா கேஸ் போட்டு தடை பண்ணிட்டாப்புல. ஒரே வார்த்தையில் தேவையில்லாமல் பேசக்கூடாது. என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்கள் சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் படித்ததற்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி, அது தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி சாதி வெறியோடு பேசக்கூடிய ஆர்எஸ் பாரதி, சமூக வலைதளங்களில் பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை கேவலமாக பேசக்கூடிய ஆர்எஸ் பாரதி, திமுகவில் பொறுக்கி திங்கிற ஆர்எஸ் பாரதி நாம் தமிழ் தடை பண்ணுவேன்னு நீ சொல்லுவியா அப்படின்னு சீமான் கேட்டிருக்காரு. மானக்கேடாக கேட்டிருக்காப்புல. அப்போ ஸ்டாலின் பேசுவாங்க, ஆர்எஸ் பாரதிக்கு இந்த அடி விழுத, நம்ம பேசுனா எந்த அடி விழும் பேசுவாங்களா? பேசாமல் இந்த படத்தில் ஹீரோ எதுக்கிறதுக்கு நேரடியாக வெளில வர மாட்டார், அவர் வீட்டில் ஒளிஞ்சுக்குவார். அவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல ஒரு 4 நாய் அனுப்புவாப்புல, அவருக்கு வேலை பார்க்குற 4 நாய் அனுப்புவாப்புல. அந்த நாயை பூரா அடி வாங்கிட்டு போவோம். அப்புறம் திருப்பி ஒரு 50 பேர் அனுப்புவாப்புல, அந்த 50 பேர் அடி வாங்கிட்டு போவான். அப்புறம் இன்டர்வல் பிளாக்கில் தான் அவர் லைட்டாக எட்டி பார்ப்பாப்புல. அப்போ ஒரு பெரிய சண்டை நடக்கும். திருப்பி வந்து இடைவேளைக்கு பிறகு திருப்பி ஒரு 50 பேர் அனுப்புவாப்புல. மொத்த டீமையும் ஹீரோ கொண்டுருவாப்புல. கிளைமாக்ஸில் வில்லனை கொள்றதான் வேலை. இப்போ மொத்த அல்லக்கையும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இறுதி கிளைமாக்ஸு ஹீரோ வில்லன், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். அது நடக்க போகுது கூடிய விரைவில். அதுக்கு ஈரோட்டில் தான் அந்த இன்டர்வல் பிளாக் வரப்போகுது. சீமானை நாங்கள் பேசினா பெரியார் ஆயிடுவாங்க. சில பேரை நான் பேசி அவங்களுக்கு அடையாளம் தர விரும்பலை. எவ்வளோ காலத்துக்கு? இப்படி தான் 2011, 12, 13 காலகட்டங்களில் சீமானை எவ்வளவு பேசினாலும் ஊடகத்தை காட்ட மாட்டான். இன்றைக்கி சீமான பேச்சை காட்டாமல் ஊடகமே இல்லை. என் தலைவன் படத்தை காட்ட மாட்டேன், பிரபாகரன் படத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னடா, நான் காட்ட வச்சலன்னாரு. இன்றைக்கி 2 நாளாக பிரபாகரனோடு எடுத்த போட்டோ உண்மையா பொய்யா, பிரபாகரனோடு போட்டோ எடுத்த தலைவர் 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 தேசிய தலைவருங்கிறார் ஒரு ஊடகம், ஒரு ஊடகம் தலைவருங்கிறது, ஒரு ஊடகம் பிரபாகரங்கிறது, ஒரு ஊடகம் விடுதலை புலிகள் பேசுறது. எந்த பேரை பயன்படுத்தக்கூடாது, எந்த ஃபோட்டோவுக்கு தடை இருக்குன்னு சொல்லி இந்தியாவுடைய அரசாங்கம் தடை பண்ணி வச்சுருக்குதோ அதை தமிழ்நாட்டோட அத்தனை ஊடகத்தையும் பேச வச்சுட்டார். இவங்க எடுத்த ஆயுதம், அந்த ஆயுதத்தை பிடுங்கி அவங்கள அடிக்கிறது. இது வந்து புலிகளுடைய பாணி. அமைதிப்படைகிற ஆயுதம் கொண்டு தான் அந்த ஆயுதத்தை பிடிங்கிட்டு அமைதிப்படையை ஓட விடும். சிங்களம் ஆயுதம் கொண்டு தான் அந்த ஆயுதத்தை பிடிங்கிட்டு அவனே ஓட விடும். அதே மாதிரி இப்போ சீமானை எதிர்த்து இது ஃபோட்டோ எடிட் பண்ணதுன்னு சொல்ல அந்த ஆயுதத்தை அவர் பயன்படுத்தினார். என் தலைவனை உன்னை காட்ட வச்சல, இதுவே எனக்கு வெற்றி தாண்டா. தமிழ்நாட்டில் தடை இருக்கிறது, இந்தியாவில் தடை இருக்கிறது. தடை செய்யப்பட்ட யோகத்துறை தலைவன் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகத்திலையும் பேசுபடு பொருளாக டிபேட்டாக மாற்றிருக்காரு. இதுவே அண்ணன் சீமானுடைய அரசியல் கிடைத்த வெற்றி. அதனால தான் திருமுருகன் காந்திலாம் கீழே பைல்ஸ் வந்த மாதிரி கதறான். பைல்ஸும் ஒரு இடத்துல வரல, 9 இடத்துல வந்திருக்கு அவருக்கு பைல்ஸு. கதறாப்புல
ஏன்னா நம்மளும் தான் ஈழம் பேசுகிறோம், நம்மளும் தான் தலைவர் பேசுகிறோம், நம்மளும் தான் மாவீரர் நாள் கொண்டாடுறோம். என்கிட்ட இல்லாத அவட்டுன்னு இருக்குது. ஒரு பையன் என்னை மதிக்க பண்ணுறான். உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, கண்ணியம் இருக்குது, ஒரு தெளிவான பார்வை இருக்குது, ஒரு இலக்கு இருக்கிறது, அதை தாண்டி அசைக்க முடியாத உழைப்பு இருக்கிறது. நீ வருவியா? மக்கள் பிரச்சனை நீங்கள் நின்றுக்கியா? எங்கேயாவது பார்க்க முடியுமா? என் ஊர் பக்கம்லாம் திருமுருகன் யாருன்னு தெரியாது, துறைமுருகனா தெரியும், திருமுருகனா எவனுக்கும் தெரியாது. இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். சீமான வீட்டை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் மட்டும் சொல்லி திருமுருகன் காந்தி வந்து வெற்றி வெற்றி. எது வெற்றி? இவர் வந்து அரிட்டாப்பட்டி ஜங்ஷனுக்கு போராடினாரு, உடனே ஜங்ஷனை ரத்து பண்ணிட்டாங்க, வெற்றியா? அவர் பரந்தூருக்கு போராடி பரந்தூர் இடத்த எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வெற்றியாது? இல்லை இவர் வந்து NPR NRCக்கு போராடிட்டாரு, இல்லை கச்சத்தீவுக்காக போராடி கச்சத்தீவை தீர்ப்பு வாங்கிட்டாரு, இல்லை மீத்தேன் ஹைட்ரோகார்பனுக்காக போராடி அதை தடையை வாங்கிட்டாரு, இல்லை வந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி தமிழ்நாட்டில் கனிமவளமே இல்லாமல் கனிமவளத்தை கொள்ளடிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானத்தை வாங்கி தீர்ப்பு வாங்கிட்டாரு. அதனால இவர் வெற்றியா? வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி நின்று போராடி விட்டு வெற்றினா என்னத்தை வெற்றி? பூட்டை வீட்டுக்கு முன்னாடி போராடிட்டு மொக்கச்சாமி வீட்டை பூட்டிட்டு போயிட்டியா அப்படின்னு கஞ்சாகாரப்பு மாதிரி கத்திவிட்டு வெற்றி. இது ஒரு வெற்றியாடா? டே, வீட்டை முற்றுகிறது ஒரு போராட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதை எதிர்த்து பேச வக்கற்ற துப்பற்ற சாதிய வன்கொடுமை தீண்டாமைத்து பேச வக்கற்ற துப்பற்ற இந்த கூட்டம் ஈனத்தனமான ஒரு அரசியலை கையில் எடுத்து என்ன பேச்சு இல்லை, வாய் மட்டும் இல்லைன்னா இவங்க நாய் தூக்கிட்டு போயிடும். வீட்டுல இருந்து வெளியே வரவில்லை, சீமான் அச்சப்பட்டு வீட்டுக்கு வெளியே வரல. இதே திருமுருகன் காந்தி சமீபத்தில் சொல்லியிருக்காப்ல, திமுகவை போல பெரியாரை விமர்சனம் பண்ண ஒரு கட்சியே கிடையாதுன்னு. திமுக வைத்து பேச உன் கொட்டையை கழட்டிடுவாங்க, 2 கொட்டையை திருப்பி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அறுத்து கொண்டு போயிடுவாங்க தாடியை. அதனால் பேச மாட்டேன். இப்போ அதிகாரம் இருக்குது, அவங்ககிட்ட பேச மாட்டோம். யார்கிட்ட அதிகாரம் இல்லையோ அங்கே பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதிமுக வந்துச்சா, இப்போ என்ன செய்யலாம்? திமுக பேசுவோம், பிஜேபியை பேசுவோம், அங்கே மேலே அவங்க இருக்காங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுக ஆட்சி வந்துச்சா அதிமுகவை கேள்விகள், பிஜேபியை கேள்விகள், மறுபடியும் இல்லை திமுகவுக்கு எதிராக யார் இருக்கா அவங்கள கேள்விகள். திமுக கிட்டே நல்ல பேர் வாங்கிக்கலாம், ஊடகத்துலேயும் வந்துக்கலாம். சீமான் திட்டும்போது வந்து சமூக வலைதளங்கள்லேயும் கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இந்த அட்டென்ஷனுக்காக சமூக வலைதளத்தில் சீமான் அவர்களை திட்டுனா சீமான் கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க, எதிர்கட்சியும் பார்க்கும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த கும்பல் எவ்வளவு சிக்கல் இருக்குது அதை எல்லாத்தையும் விடுத்துட்டு திமுகவை எதிர்த்து பேசாத இந்த வாயி குருமூர்த்தி வந்து பெரியார் சொன்னதாக ஒரு செய்தி எடுத்து தன்னுடைய சமூக வலைதளங்க போகிறாரு. அந்த குருமூர்த்தி வீட்டை முற்றுகிட வக்கற்ற தெம்பற்ற துணிச்சலற்ற திராணியற்ற இந்த கூட்டம் ராஜா பெரியார் குறித்து பேசியதாக அவ்வளவு இழிவான கருத்துக்களை பதிவு பண்ணார். அது உண்மையாக கூட இருக்கட்டும், பொய்யா கூட இருக்கட்டும், எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அவருடைய வீட்டை முற்றுகிட வக்கற்ற துப்பற்ற கூட்டம். ஏன்னா அவங்க வந்து கருப்பு பூனைப்பட பாதுகாப்பு சுட்டு தெளிவானு தெரியும். இன்னைக்கு ஒரு 500 அடிக்கு அந்த பக்கம் வந்திருந்தா கருப்பு சட்டை வேற சட்டையாக மாறி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பெய்டு போராளி, கூலிக்கு மாரடிக்கிற கும்பல். அது கொள்கைக்கு நிற்கிற கூட்டம். கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்துக்கும் கொள்கைக்காக நிற்கிற கூட்டத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வீட்டை முற்றுகிறதுக்கு பெரியாரி அமைப்புகள் 34 பேர் வர்றாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் குறைந்தபட்ச ஒரு பதட்டத்தோடு இருக்கும் இல்லையா? கட்டக்கொம்போடு வந்து நிற்கிறாங்க. 34 அமைப்பு, ஒரு 200 பேர், 350 போலீஸ் குமிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அமைப்புகள் சென்சிட்டிவாக மாறும்ல. இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே நிற்குதுன்றாங்க, இவ்வளோ பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமானுடைய பதாகையில் ஏந்தி நிற்கிறாங்க. உள்ள பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது இவங்களை மதிச்சாங்களா? அவங்க டேய் நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம், இவ்வளோ பேர் பிரியாணி சாப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்களை மயிரா கூட மதிக்கலன்னு அர்த்தம். பிரியாணி சமைச்சு சாப்பிட விட்டுடலாம், பாட்டு பாடி அங்கே ஒரு இடத்துல நல்ல ஒருத்தர் பாடகர் ராஜராஜ சோழன் நானும் உச்சஸ்தானில் போயிட்டு இருக்காப்புல. இளையராஜுக்கு டஃப் கொடுத்து, இப்போ எஸ்பிபிக்கு மனோவுக்கு டஃப் கொடுத்து போயிட்டு இருக்காப்புல. அப்புறம் பார்த்தா அந்தாட்சரி போட்டு இந்த பாட்டில் இந்த இதில் முடிதா பாட்டு அதுலேருந்து தொடங்குன்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா 100 யூடியூப் சேனலில் அதுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க வளைச்சி. அப்புறம் அங்கே டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கட்சிக்காரங்க உட்காந்துக்கிட்டு குனாஃபா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க, ஒருத்தன் குல்ஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான், ஒருத்தன் பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான், இன்னொருத்தன் பக்கம் தான் சுண்டக்கடலை வாங்கி சாப்பிட்ருக்காங்க, நிலக்கடலை வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பட்டாணி சுண்டல் அவங்க வீட்டை விட்டுட்டு வராங்க, பட்டாணி சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காங்க. மாங்காய் வறுத்து நல்லா உப்பு போட்டு கொடுங்க மாங்காவை சாப்பிடும்னு இப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக ஏதோ டூருக்கு வந்த மாதிரி. இந்த பொங்கல் விழா காணும் பொங்கல் வாங்க மாதிரி காணும் பொங்கல் யாரும் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. வந்ததே வந்தீங்க 22க்கு 18 வந்துருக்கலாம்ல. காணும் பொங்கல் அங்கே கொண்டாடிப்போம்ல. பைத்தியக்கார பசங்க. பிறக்கும் காலம் பிறக்கும் நண்பட நம்பு கூடும் தடைகள் நொறுங்கி விடும் உடனே கிளம்பு வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவ வரும்போது சிங்களவன் கதை முடியும்.
உண்மையிலே இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா பெரியாரை பேசி எதுக்கு பேசணும், எவ்வளவோ சமூக பிரச்சனைக்கு அதை பேசலாமான்னு கேட்டாங்க. இல்லை இந்த திராவிட கட்டுமானத்தை உடைக்கணும்னா இது வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். சீமான் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய பங்களா, பெரிய அந்த ரூமுக்குள்ளே ஒன்று பயங்கரமாக இருக்குனாங்க. உடச்சி உள்ளே பார்த்தா பெரிய வெங்காய தாளாக இருக்குடா, ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் அதுதான் பெரிய சமூக நீதியாக பெரியார், இடஒதுக்கீடா பெரியார், எழுத்து சீர்திருத்தமாக பெரியார், பெண் விடுதலையா பெரியார், முற்போக்கா பெரியார், பகுத்தறிவா பெரியார், சுயமரியாதையா பெரியார், எல்லாத்துக்கும் பெரியார்னா கடைசியில் உடைச்சு பார்த்தா உண்மையில வெங்காயம் தாண்டா இருக்குது அந்த வெங்காயத்துக்கிட்ட அப்படின்னு மொத்தமாக உடைக்கிறாரு. எங்களுடைய முன்னோர்கள் 1000 தலைவர் இருக்காங்க, உனக்கு ஒரு தலைவன் தான். என் தலைவனை பூரா தூக்கிட்டு வந்தா 10 தலை ராவணம் இல்லை 100 தலை ராவணம் போல சீமான் வருவார். உன்னால எதிர்கொள்ளவே முடியாது. திடீர்னு இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சாரை இது யாரும் உள்ள வராத என்ன கடைசியா என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து. இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார். சீமானுக்கு அழிவுதான். ஈரோட்டில் சீமானை நாங்கள் டெபாசிட் இழக்க வைப்போம். யாரு? கோவை ராமகிருஷ்ணன் தெருவில் நடந்து போனார்னா அவருடைய சொந்தக்காரங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. இவர் போய் ஈரோடு கிழக்கில் டெபாசிட்டை கழுவி நிற்க போகிறாராம். ஆமாம், ஈரோட்டில் பெரியாரிய ஆதரவாளர் வந்து ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க. அவங்க இவரை ஓட்டு போட்டு தள்ளிட போகிறாங்க. அவர் ஓட்ட போகிற தடுத்துடுவார். தேர்தல் அரசியலே விரும்பாத இந்த கூட்டம் ஈரோடு கிழக்கில் போயிட்டு நாங்கள் வந்து இப்படி தான் போனாங்க. 2016 இதே திருமுருகன் வகைரா தான் கடலூரில் போயிட்டு சீமானுக்கு எதிராக பிரச்சாரம்னாங்க. 2021 சீமானுக்கு எதிராக பிரச்சாரம்னாங்க. பண்ணட்டும். எத்தனை கூட்டத்தில் பேசுவேன், எத்தனை பேர்கிட்ட பேசுவேன்? 1 லட்சம் பேர்கிட்ட பேசுவியா, 2 லட்சம் பேர்கிட்ட? அவர் தென்னந்தென்ன பேசுவார், மக்கள்கிட்ட பேசுவார், ஊடகத்தில் பேசுவார், பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார். ஒரே விஷயத்தை திருப்பி 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 கேட்குறாரு. தமிழை சனியன்னு சொன்னவரை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? தமிழை காட்டுமிராண்டின்னு சொன்னவரை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? தமிழர்களை முட்டாள்கள் என்று சொன்னவரை நான் ஏன் ஏற்றுக்கணும்? வேலைக்காட்ட இங்கிலீஷில் பேசு, தமிழ் கூட இங்கிலீஷை கலந்து பேசு. எவனாவது இப்படி சொல்லுவானாங்க? அடிப்படை அறிவுள்ள எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா? தமிழ் கூட இங்கிலீஷை கலந்து பேசினா தங்கிலீஷ். ஒரு மொழி திரிவு, ஒரு மொழி அழிந்தால் இனம் அழியும். அப்போ இந்த மொழியை திட்டமிட்டு ஒருத்தர் அழிக்க பார்த்துருக்காரு அப்படின்னா இன்னைக்கு தங்கிலீஷில் பேசுகிறான். கடைகளில் பெயர் பலகை குமரன் மெடிக்கல்ஸ்னு கீழே மருந்தகம் இருக்கிற இடத்துல குமரன் மெடிக்கல்ஸ்னு இருக்குது. ஒரு குமரன் டிம்போ குமரன் மருந்து மரக்கடைன்னு இருக்கிற இடத்துல குமரன் டிப்போன்னு இருக்குது. லலிதா நகையகம் என்று இருக்க வேண்டிய இடத்துல லலிதா ஜுவல்லர்ஸ்ன்னு இருக்குன்னா இந்த பெரியார் பண்ண வேலை, இந்த ராமசாமி, இந்த ஈவேரா பண்ண வேலை. அப்போ ஒரு தமிழனாக, தமிழ் பற்றாளனாக, தமிழ் தேசியனாக அண்ணன் சீமானுக்கு கோபம் வரல. என்ன தப்பு இருக்கிறது? ஒவ்வொரு தமிழனுக்கும் வரணும். தமிழனாக பிறந்த, தமிழ் தாய்க்கு பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வரணும். பெரியாரை தொட்ட அடி கெட்ட பஞ்சிட்டு இல்லை. எங்கள் ஊரை சொல்லுவாங்க, பனைமரத்தில் வவ்வாலாம், பாளையங்கோட்டைக்கே சவாலாம், 4 3 7 நாயை பிடிச்சி நாய் மேலே வாழு அப்படிம்பாங்க. அது மாதிரி பஞ்சில் பெரியாரை தொட்ட நீ கெட்ட, இதுதான் அவங்க பகுத்தறிவு. ஒருத்தனை தொட்டா ஒருத்தன் கெட்டுருவான். சிவன் சொத்து குலநாசம், இது என்ன பகுத்தறிவா? பெரியார் தொட்ட நீ கெட்ட, அது என்ன பகுத்தறிவா? ஏன் பெரியாரை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சு இந்த கும்பல் தான். சிபி ராதாகிருஷ்ணனையும் வச்சிராஜாவையும் பெரியாரை எதிர்க்கக்கூடிய இவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சது இந்த கும்பல். இப்போ பெரியாரை தொட்டா கெட்டவன். பெரியாரை கொள்கை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு ஜெயலலிதா அவர்களே வந்து தமிழ்நாட்டில் 5 முறை ஆள வச்ச கும்பல் இது. இவங்க பெரியாரை தொட்ட நீ கெட்டையான். பெரியாரை தொட்ட நீ கெட்டன்னு சொல்கிறல, தமிழ் தேசியத்தையும் பிரபாகரனையும் தொட்ட நீங்கள் கெட்டீர்கள் என்பதான் வரலாறு. 2009 ஈழத்துக்கு துரோகம் பண்ணார் கலைஞர் கருணாநிதி. கடைசி வரைக்கும் அவர் முதலமைச்சராக முடியல. முதலமைச்சர் ஆசையிலே பாதிரி இறந்து போயிட்டார். முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. இதே போல் இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் துரோகம் செய்கிற இந்த அத்தனை கும்பலையும் தோலுரிக்கிற காலம் உருவாயிருக்கிறது. சொல்ல போனால் முன்பை விட 3 மடங்கு நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கு. இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை உடைச்ச பிறகு பெண்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட, கிராமத்து மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டில் படித்த பண்புள்ள உண்மையான சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள்ட்ட, தமிழ்ச்சாதிகிட்ட சீமான் பெரும் தலைவராக மாறியிருக்காரு. ஒருத்தரை 10 பேர் இருந்தால் அந்த 10 பேர் பலசாலியா, அந்த ஒருத்தன் பலசாலியா அப்படிங்கிற மாதிரி 10 பேரில் நீங்கள் 34 பேர், ஏன் 132 அமைப்பு, ஏன் இறந்து போன பெரியார், புதைஞ்சு போன கலைஞர் கருணாநிதி, அண்ணா எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் தோண்டி கூட்டு வந்து 30 தலைவரை நிப்பாட்டி திராவிடம்னு பேச வச்சா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் கேட்பான், பெரியாரா யாரு, அண்ணா என்ன? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து